என்ஜாய் பண்ணலாம். மூங்கில் மரம் பாரு, சூப்பராக இருக்குது மணிண்ணா. மூங்கில் மரம் செம்மாயிட்டுப்பா. டைமில் வராதுங்க சார் அதிகம். சாதாங்க பவர் நல்லா இருக்கும்ல. கரண்ட் கம்பி எடுத்துருக்காம பாருங்க, பெரிய விஷயம். கரண்ட் கம்பி குருவி சத்தம். அவ்வளோதான், டாப் ஸ்லிப் வந்து விட்டோம். உலாந்தி வனச்சாரகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போதான் இந்த இடத்துக்கு பேர் தாங்க டாப் ஸ்லிப். இதெல்லாம் தமிழ்நாடுனுடைய வனச்சாரகத்துக்கு சேர்ந்தது. இங்கே வந்துட்டு அவங்க ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸு அவங்கெல்லாம் தங்கியிருக்கிற இடம் எல்லாமே இருக்குது. தூணக்கடவு சரக மலை மக்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம். சூப்பராக இருக்குது சார். ஆனால் குடிக்க தண்ணி மட்டும் இல்லை. வாங்கிக்கலாம், அங்கே இது இருக்குது, ஸ்டோர் இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த ஆலமரம் பாருங்க,
யாராவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க இடத்த நோக்கி மான்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் மான் இந்த டைம் ஆனால் வருது அப்படின்னாக்கா இரவு பூரா அங்கே தான் இருக்கும். ஏன்னாக்கா அந்த காட்டுக்குள்ளார எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க மான் பூரா இரவு நேரத்தில் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டு போட்டுருவாங்க. அதனால் அந்த வெளிச்சத்துக்காக வந்து இங்கேயே இருந்துக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பான இடம். சிறுத்தை புலி இதுக்கிட்டேருந்து தற்காத்து கொள்றதுக்காக இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மிடில் புல் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு எல்லாம் ஒரு 100 மானுக்கு மேலே வந்து சேர்ந்துருங்க. மயில் பாருங்கள், அது பயப்படாமல் அப்படியே இருக்குது. 2 மைல் இருக்குது. இது வந்துட்டு இது வனச்சரகால உலகம் ஆனமலை புலிகள் காப்பகம் வந்துட்டு இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டுக்கு சேர்ந்ததுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா அது வந்து கேரளா வனச்சரகத்துக்கு சேர்ந்தது. ஆனால் நம்ம தமிழ்நாடு பார்டரில் பூந்து தான் அந்தாண்ட போகணும். ஒரே ரோடு தான், இதில் தான் போகணும், இதில் தான் வரணும். பாருங்கள், மான் கூட்டம்லாம் வந்துகிட்டு இருக்குங்க. மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்னென்ன மக்கள் இருக்காங்க? இங்கே வந்து மரசர், மலமரசர், காடர், பொலையர் இருக்காங்க. நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? நான் இங்கே வந்து வாட்சராக இருந்தாங்க, ரிட்டையர் ஆகிட்டேன். சரி, ரிட்டையர் ஆகிங்க. ஏன்னா பைக்கெல்லாம் அங்கே அலோடு பண்ணாதது எந்த வருஷத்துலேருந்து இங்கேருந்து பைக் விடுறதில்ல? 84 இருந்தது. அது என்ன காரணங்க? அது வந்து யானைகள் வந்து நிறைய அடிக்கிறது, வண்டிகள் அடிக்குது. ஓ, அதனால தான் ஒரு வண்டி. இந்த பைக் அலோடே கிடையாது, கார் மட்டும்தான். ஆமாம். சரி. அவசரம் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா அடிமை பெண், நீர் நெருப்பு, அலிபாபா நமக்கு திருடர், மலைக்கல்ல, நீலமலை திருடன், தங்கமலை ரகசியம், மாவீரன், நாட்டுக்காரர் மேல், கும்பி முருகன், மலை மம்பியன், சாலகலா வல்லவன், கேட்டன் பாருங்க. அதுக்கு பின்னாடி எடுத்து மாரி மாமன், தாய் மாமன், பொன்மணி, அதர்மா, மண்டிச்சல சின்னது, வதிரட் பிள்ளை, சூரியன், சகல், தூண், மட்டுக்கலை, சின்ன கண்டு, பிடிக்கண்டு, முத்து, அமதிப்பிள்ளை, லாஸ்ட் வர குமுக்கி, பேரணி, வள்ளி, புதுமுருகன், தும்பாங்க. அது வரைக்கும் எடுத்துருக்காங்க. மேலே இங்கே எவ்வளோ குடும்பங்க இருக்காங்க? இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே இங்கே ஒரு 40 ஃபேமிலி இருக்கேன். அங்கே எலிஃபென்ட் கேம்பில் வந்து ஒரு 150 ஃபேமிலி இருக்காங்க. அவ்வளோதான். அந்த எலிஃபெண்ட்டெல்லாம் கும்கி யானைக்காக பயன்படுது. கும்கி யானை பயன்படுது. சரி, ரைட்டு. இப்போ எங்கள் ஸ்கூல் இருக்குங்களா? ஸ்கூல் இருக்குது. 1வது வந்து ஹாஸ்டலுங்க. ஹாஸ்டலா? 8வது வரைக்கும் ஹாஸ்டல். இங்கே மொத்த மக்கள் தொகை எவ்வளோங்க? மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் வருவாங்க. 500 பேர் வருவாங்க. அதுக்கு மேலே இல்லைங்க. இது பண்டைய காலத்துலேருந்து அப்படியே இருக்காங்க. வந்துட்டு இங்கே இந்த அரசு வேலைகளை பார்த்துட்டுங்க, மற்ற அந்த யானைகள் புலிகளில் பிடிக்கிறதுக்காக அந்த எலிஃபென்ட் கேம்பில் இருக்கிற யானை, கும்கி யானை கொண்டு போவாங்க. கோயம்புத்தூர் பகுதியில் போய் யானை பிடிச்சிட்டு வருவாங்க. அவ்வளோதானே, வேறு எந்த வேலையும் கிடையாதுங்க. அது காட்டை பாதுகாக்கிறதா வேலைங்க. எல்லா மக்களுக்கும் காட்டை பாதுகாக்கிறது, அந்த வேலை தான் செஞ்சுக்குவாங்க. மொத்தம் காட்டினுடைய பரப்பளவு எவ்வளோ? காட்டினுடைய பரப்பளவு வந்துட்டுங்க நம்மகிட்ட வந்து என்னென்னு கேட்டு ஒரு 200 மைல் சொல்கிறாங்க சுற்றளவு மாத்திரம். சுற்றளவு அப்புறம் போத்தண்டி டேம்லேருந்து பாலப்பாறை வரைக்கும் ஒரு 150 மைல் வரும். இடம் அந்த அளவுக்கு சொல்கிறது, அந்தளவுக்கு இருக்குங்க காடு. அவ்வளோதானே. இதுதாங்க இயற்கைனா இயற்கை. அதோ அங்கே தெரியுதுங்களா மான். நம்ம கேரளா பார்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நிறையா மான்களை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது. எத்தனை மயில் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தம்பி, அங்கே எத்தனை மைல் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
வந்து ஒரு 20 இருக்குங்கண்ணா. இங்கேயா? ஆமாங்கண்ணா. இந்த இடத்துக்கு உள்ள பில்லெல்லாம் இருக்கு இல்லைங்கண்ணா. ஆமாம். இதுக்குள்ளே வந்து ஒரு 20 மைல் இருக்குங்கண்ணா. இந்த ஆண்மையில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு 7-8 இருக்குங்கண்ணா. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆண்மையில் இருக்குங்க. அப்புறம் அந்த காட்டு பன்றி அங்கே பாருங்க, அப்படி என்ன இருக்குங்க, வந்தது எங்கேயோ வெளில ஓடிட்டாரு. இது ஆண்மையிலுங்கண்ணா. இங்குள்ள மக்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம். அதோ பாருங்க, அந்த கெஸ்ட் ஹவுஸில் தாங்க நாங்கள் தங்கியிருக்கோம். அது வந்து பைசன் பங்களா. பைசன் ஹவுஸ். பாருங்க, காட்டு பன்றி பாருங்க, இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே எவ்வளோ மீதுன்ட்டு. மக்கள் அவங்க வந்துட்டு அதோ அங்கே தெரியுதுல்ல, அந்த இடத்துல தான் யானை சஃபாரி போகிறதுக்கான இடம். யானை மலை ஏறி நம்ம போகலாம். மயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கோழியை விட அதிகமான அளவில் நிறைய இருக்குது. இப்போ நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடம் வந்துட்டு தமிழ்நாடை வனம் பகுதியை சேர்ந்தது. நாம் போயிட்டு கேரளா பார்டர் வரைக்கும் போயிட்டு நம்ம திருப்பிட்டு வர போகிறோம். ஏன்னா அதுக்கு மேலே அவங்க வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ டைம் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நீர் தேக்கம். இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளவோ அழகாகவும் பசுமையாகவும் இருக்குன்ட்டு. மலைவாழ் மக்கள் குடியிருப்பு ஏரியாங்க அது. பாருங்க, அங்கே தெரியுதுங்களா அந்த வீடு, அது வந்து மலைவாழ் மக்கள் இங்கேயே அப்படியே தொன்று தொட்டு இங்கேயே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்க பாருங்க, கோயில் என்ன இருக்கு.
தெரிஞ்சு குழந்தைங்கள அப்போ எங்கள் வந்து அலோவ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது நம்ம ரூமுக்கு வெளியிலேயே வந்து வரக்கூடாதாங்கண்ணா? இதான் வந்து கேரளா வனப்பகுதி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இதுக்கு மேலே நம்மளுக்கு அலௌடு கிடையாது. இதுக்கு மேலே பரம்பிக்குளம் வரைக்குமே கேரளாவுக்கு சேர்ந்ததுங்க. நாம் வந்து இதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு அனுமதி கிடையாது. நம்ம இப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு திரும்பி போகிற வேண்டிதான். இந்த இடம் வந்துட்டு ஒரு சூப்பரான பிளேஸ். இந்த பகுதி அனைத்தும் கேரளா வனச்சரகத்திற்கு உட்பட்டது. இதுக்கு மேலே போகிறதுனா பாருங்கள், அதுதான் ஆஃபீஸு. அங்கே பகலில் வந்தோம்னா நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வண்டியில் போகலாம். இதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் செக் போஸ்ட்டு, அங்கேருந்து கைடு அனுப்பிச்சி விட்ருவாங்க நம்ம வண்டியில் போகிற மாதிரினா. சிங்கவால் குரங்கு தானே? சிங்கவால் குரங்கு. டூ 2:30க்கு மேலே இந்தாண்ட அலௌடு கிடையாதுங்க. ஆனப்பாடி செக் போஸ்ட். மயில் பாருங்க, அந்த தார் ரோட்டை கிராஸ் பண்ண போகுது. நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஆகாய விமானம் போகுது மேலே. சிங்கவால் குரங்கு இந்த மரத்துலேருந்து இந்தாண்ட மரத்துக்கு ஜம்ப் பண்ணிடுச்சுக்கோன்னே நான் வீடியோ எடுக்க முடியல. அடுத்தது ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த மயில்கள் பூரா அப்போ அப்படியே மரத்து மேலே ஏறுது, போய் தங்குது.
பக்கத்தில் பாருங்கள் மான், கொம்பு மான், மயில் எல்லாமே. நாங்கள் டாப் ஸ்லிப்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேட்டைக்காரம்புதூர் வட்டோம் வந்துட்டு இந்த கடையில் வந்துட்டு மெதுவோட சாப்பிட்டோம். இதுக்கு காம்பினேஷன் அந்த சட்னி அப்புறம் அந்த பொடியும் கொடுத்தாங்க, செம்ம டேஸ்ட்டு. அப்புறம் அண்ணா வணக்கம், அண்ணா டீ மாஸ்டரு, சூப்பர் டேஸ்ட்டுங்க. நான் இப்போ ஐயங்கார்ஸில் சாப்பிட்றத விட இது அருமையாக இருந்தது. நான் காஃபி சாப்பிட்டேன். தேங்க்யூண்ணா, நன்றி.